டேய் சும்மா இருடா. நான் பிரதாப்போட அம்மா கிட்ட பேசினேன். அவனுக்கு வயலின்னா ரொம்ப பிடிக்குமா. நாளைக்கு மேரேஜ் பண்ணி வச்சா 2 பேருக்கும் ரசனை சிங்க் ஆகும்ல, அதான் கிளாஸ்க்கு அனுப்புனேன். பிரதாப்போட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நல்ல நியூஸோட வரும், சரியா? ஓகே மம்மி. பரம்போ, முதல்ல இவனை அனுப்பிட்டு என்ன கூப்பிடு, அப்புறம் வரேன். எதுக்கு இங்க வந்தீங்க? உனக்கு தெரியாதா பரமோ? சரி உள்ள வாங்க. டேய், யாரா இந்த ஆளு? என்ன கேட்டா? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அவன் ட்ரெஸ்ஸும் அவன் சிரிப்பும் கொமட்டுது. இந்த ஆளை மதிச்சு அம்மா இதுக்கு உள்ள கூட்டு போறாங்க. இன்னும் 6 மாசத்துக்கு நீ இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்படியே நடந்துக்கிறேன். மைண்ட் இட். ஒரே மேடையில் 2 கல்யாணமா? தீர்க்க சுமங்கலி பவா.
அத்த எதுக்கு இதெல்லாம்? நீ சும்மா இருமா. 2 பேருக்கு வேலை கிடைச்ச விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஊரு கண்ணே பட்டுடுச்சு. சரி. உள்ள போங்க. வாங்க உள்ள. பாருங்க அந்த அம்மாவை. ஊரெல்லாம் இவங்கள போய் டமார் அடிக்கிறது, அப்புறம் அவன் கண்ணு வச்சா இவன் கண்ணு வச்சா அவன் வயிறு எறிறான்னு சொல்லி சுத்தி போடுறது. இவங்களுக்கு வேற பொழப்பே இல்ல. என்னடா அங்க புலம்புற? நல்ல தானடா செஞ்சேன். வேலை கிடைச்சிருச்சுன்னு போன் வந்த உடனே எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுன்னு நான் அழுதுட்டேன். அருந்ததி, இப்பதாம்மா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. அம்மா, இனிமே உனக்கு எந்த கவலையும் வராது. நல்ல சம்பளத்தோட தான் மாயா எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கா. வர மாசத்துல இருந்து சிறுக சிறுக நம்ம கடனை கொஞ்சம் அடைச்சிடலாம். ஆமா அந்த என் சம்பளமும் இருக்கு. வீட்டு வாடகை தவிர அங்க வேற எந்த செலவும் எனக்கு இல்ல. அதனால இருக்கிற கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம். அந்த கடன் அடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உன்னை பெத்த கடன் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் காலகாலத்துல அடைக்கணும்ல. நீ அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அச்சாரம் போட ஆரம்பிச்சிட்டியா? ஏமா கொஞ்சம் சும்மா இருமா, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. ஏண்டா, கடன் அடைக்கிறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தனியா இருக்க போறீங்க? அத்த, இப்ப அதான் உங்க பிரச்சனையா? நானும் சரி மாமாவும் சரி கல்யாண விஷயத்துல தெளிவா இருக்கும். வீட்டு பிரச்சனை முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். உங்களுக்கே தெரியும், என்ன படிக்க வைக்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நிலத்தை அடமான வச்சு என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு கரை ஏத்திருக்காங்க. அதை திரும்ப மீட்னாதான் நான் படிச்ச படிப்புக்கு மரியாதை. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. கொஞ்ச நாள்னா இன்னும் எத்தனை மாசம் ஆகும்? மாசமா? குறைஞ்சது 1.5 வருஷமாவது ஆகும். என்னது 1.5 வருஷமா? சரியா போச்சு போ. உங்க 2 பேருக்கும் சட்டு போட்டுன்னு ஒரு வழிவகையை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி இழுத்துக்கிட்டே போதே. ஏன் கவலைப்படுறீங்க? தங்கராசுக்கு தான் நம்ம அருந்ததின்னு எப்போ முடிவு பண்ணிட்டோம். பொறுத்தது பொருத்தம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிட போகுது. ஆமாமா, ஆபீஸ்ல கல்யாணத்துக்கு லோன் கேட்டா கொடுப்பாங்க. அதனால நீ அவசரப்படாம பொறுமையாரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிப்பா, நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். எப்ப வட்டி கடன் அடைக்கிறது, என்னைக்கு கல்யாணத்தை பண்ணி பாக்குறது? நல்ல வேலை சார். நீங்க ஃபோன் பண்ணதுனால தான் மேனுஃபேக்சரிங்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சீஃப் இன்ஜினியரை உடனே அனுப்பி வச்சாங்க. இல்லைன்னா நம்ம கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் பிரேக் டவுன்ல தான் இருந்திருக்கும். பொதுவா இந்த மாதிரி பிசினஸ்ல பிரேக் டவுன்ங்கிறது சகஜமான விஷயம் தான். ஆனா எனக்கு என்ன கோவம்னா, நம்ம ப்ராடக்ட் பேர்ல டூப்ளிகேட் ரெடி ஆனதுதான். அதை என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அந்த பரமேஸ்வரி மேல யூனியன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, அதனால எந்த யூஸும் இல்லை சார். உட்காருமா. பரமேஸ்வரி மேல யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பொறுப்புல இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரிய அமௌண்ட் கைமாறி இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன்ப்பா. அப்பா, யூனியன் இப்போ பரமேஸ்வரியோட கூடாரம் ஆயிடுச்சு. இனிமே யாரையும் நம்பாம நம்ம பிரச்சனையை நாம தான் பாத்துக்கணும். நல்ல வேளை இந்த டூப்ளிகேட் மோசடியை அரவிந்தன் கவனிச்சான். இல்லைன்னா நம்ம பிராண்ட் நேம், பிசினஸ் எல்லாமே டோட்டலா காலியா இருக்கும். சத்யமூர்த்தி, சொல்லுங்க சார். அந்த பரமேஸ்வரியை நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவளுக்கு போன் போட்டு வார்ன் பண்ணுங்க. சத்யமூர்த்தி, சொல்லுங்க சார். அந்த பரமேஸ்வரியை நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவளுக்கு போன் போட்டு வார்ன் பண்ணுங்க. அப்பா, அன்னைக்கு தானப்பா இவர் வார்ன் பண்ணாரு. மறுபடியும் எதுக்குப்பா பேசணும்? வேண்டாம்ப்பா. இல்ல மாயா, அவளை அப்பப்ப எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம அசந்துட்டோன்னு அவ அடுத்த ஆயுதத்தை கையில எடுப்பா. அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. சத்யமூர்த்தி, சொல்லுங்க சார். போன் பண்ணுங்கன்னு சொன்னேன். சார், நானும் சரி, நம்ம ஒர்க்கர்ஸும் சரி, மாயா மினரல்ஸை தாய் வீடு மாதிரி தான் பார்க்குறோம். இனிமே யாராலையும் நம்ம கம்பெனிக்கு பங்கம் வராது. அதுக்கு நாங்க பொறுப்பு. நீங்க பரமேஸ்வரியை நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த அம்மாவை மறந்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சார். இத பாருங்க, பிரதாப் வீட்ல நீங்க வாயே திறக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். ஆரம்பத்துல நீ தானே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் சும்மா உனக்கு வழித்துணையா தான் வரேன். இல்ல சத்யமூர்த்தி, அவ அடுத்த அடிக்க தயாராகிற மாதிரி என் உள் மனசு சொல்லுது. நீங்க அவளுக்கு போன் போட்டு அதட்டி வைங்க. இது ஒரு மாதிரி தற்காப்பு தான். பேசுங்க. சரி, வாங்க போலாம்.
யாரு? சொல்ற அளவுக்கு முக்கியமான கால் இல்ல. ஹலோ மேடம், மாயா மினரல்ஸ் மேனேஜர் சத்யமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க. மேடம், எங்க கம்பெனி பேர்ல டூப்ளிகேட் பாட்டில் விட்டது நீங்க தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு முறை அபத்தமா இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மீறி நடந்தா அப்படி நடந்தா பிரியா மினரல்ஸ அடியோடு சாச்சிருவீங்களோ? செத்த பாம்பை நாங்க ஏன் அடிக்க போறோம்? நீங்க எதையெல்லாம் செய்றீங்களோ அதையெல்லாம் எங்களாலையும் செய்ய முடியும். நாங்க காம்படிஷன்ல இறங்குனா நீங்க தாங்க மாட்டீங்க மேடம். என்னையா மிரட்டுறியா? என்னோட 18 வருஷ பிசினஸ் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை தொக்கடாக்களை பார்த்திருப்பேன். ஒழுங்கு மரியாதை போன வை, இல்ல உன் வீட்டை தேடி உருட்டு கட்டையோட ஆட்டோ வரும். ராஸ்கல். யார் பரமு? என்ன பிரச்சனை? அதான் சொன்னேன்ல, இதை பத்தி பேசுற அளவுக்கு ஒன்றும் முக்கியமான கால் இல்ல. வாங்க போலாம். 1 செகண்ட். ஹலோ சார், நான் மாயா மினரல்ஸ் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார், நாங்க யாரையும் காம்படிட்டரா பார்க்கல. உங்க ஒய்ஃப் திட்டம் போட்டு எங்களை பழி வாங்க பாக்குறாங்க சார். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். மாயா மினரல்ஸ்ங்கிற பேர்ல போலி பாட்டில்களை மார்க்கெட்ல விடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். அவங்க வயசுக்கும் செல்வாக்குக்கும் இது அசிங்கம் இல்லையா சார்? சார், போட்டிங்கிறது டெலிவரியில இருக்கணும், மார்க்கெட்டிங்ல இருக்கணும், குவாலிட்டியில இருக்கணும். இந்த மாதிரி ஈனத்தனமெல்லாம் நடந்துக்க கூடாது சார். சார், நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்கள மாதிரியே பிரியா மினரல்ஸ்ங்கிற பேர்ல டூப்ளிகேட் பாட்டில்ஸ் எங்களால விட தெரியாதா என்ன? அதை ஏன் நாங்க பண்ணல? பிசினஸ் பண்றது முக்கியம் இல்ல சார், அதுக்கு உண்டான நேர்மையோட நாம நடந்துக்கணும். அதுதான் சார் முக்கியம். குடி தண்ணீருங்கிறது கஸ்டமர்ஸோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு வகையில தண்ணியும் உணவுப் பொருள் தான். சத்தியமா சொல்றேன், அதுல கலப்படம் பண்ண நினைச்சோம் ஐயோன்னு போயிடுவோம். உங்க ஒய்ஃபுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க, இல்லைன்னா காலம் அவங்களுக்கு பாடங்கத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் கசப்பா இருக்கும், பார்த்துக்குங்க. வெரி குட் அங்கிள், நல்லா பேசுனீங்க. யார் பேசுனாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே முக்கியம் இல்லாத கால்னு, அந்த கால் தான். ஓ, நான் கட் பண்ணதும் உங்களுக்கு டயல் பண்ணிட்டானா? என்ன சொன்னா? உன்னை ஒழுங்கா நடந்துக்க சொன்னா. போதுமா? அவன பரமு, ஏன் இப்படி நடந்துக்கிற நீ? அதுவும் தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு நீ கோவப்படுறதுல நியாயமே இல்ல. என்ன ஏன் எதிரிக்கே வக்காலத்து வாங்குறீங்களா? நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கல. உனக்காகவும் நம்ம குடும்பத்து நல்லதுக்காகவும் தான் பேசுறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. நம்ம வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தாச்சு. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்க கூடாது. ஒரு புருஷனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு, ஒரு தாயா நீ யோசிச்சு பாரு. அப்புறம் உன் இஷ்டம். அரவிந்த், நம்ம எம்டி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை பரமேஸ்வரி அம்மா ஃபோன் பண்ணி பேசினா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அதனால தயவு செஞ்சு அந்த அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுரு. உன்னால ஆன பிரச்சனையை நீயே தீர்த்து வை. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சார், நான் என்ன மாட்டேன், நான் சொல்கிறேன். நான் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன் சார். காலைல கூட அவங்க பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அந்த ஆள் ஓவராக பேசினான் சார். ஆமாம் அரவிந்த், அந்த அம்மா கூப்பிடும்போது நீ போகல. அந்த கோவம் அந்த அம்மாவுக்கு. மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது, அது அந்த அம்மாவோட சுபாவம். கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது. எனக்கு எந்த ஈகோவும் இல்லை சார். இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கூட நான் போய் சாரி கேட்க ரெடி சார். ஒரு நிமிஷம் இரு, நானே ஃபோன் பண்ணுறேன். மேடம் வெளில போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சைன் வாங்கி வைக்கிறேன். சார், இன்னொரு ஃபோன் வருது. திருப்பி நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே. ஹலோ. கிரிதர், நான் தான் சத்யா ஒளி எடிட்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார்.
உங்க எம்டி என்ன சொல்றாரு? பத்திரிக்கைய எங்களுக்கு விலைக்கு தர ஒத்துக்கிட்டாரா? மேடம் சொன்ன மாதிரி சிங்கிள் செக்கா மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறோம். கிரிதர், நான் தான் சத்யா ஒளி எடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க எம்டி என்ன சொல்றாரு? பத்திரிக்கைய எங்களுக்கு விலைக்கு தர ஒத்துக்கிட்டாரா? மேடம் சொன்ன மாதிரி சிங்கிள் செக்கா மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறோம். என்னங்க இது, சின்ன விஷயத்தை போய் பெருசாக்குறீங்களே. நம்ம அரவிந்தனுக்கு மேடத்துக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, அவன் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கான். அப்படியெல்லாம் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியாது. எந்த தெய்வமும் ஒரு தடவை தான் வரம் கொடுக்கும். அந்த வகையில எங்க மேடம் அவனை கூப்பிட்டாங்க, கிறுக்க பைய அதை யூஸ் பண்ணிக்கல. திடீர்னு இப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி சார் வாங்கி கொடுக்க முடியும்? அந்த பையன்கிட்ட சொல்லுங்க, அவன் புலி வாழை பிடிச்சிட்டான், அதை அனுபவிச்சு தான் தீரணும். கிரிதர், அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மேடத்துக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சார். அந்த பையன் பண்ண தப்புக்கு நீங்களே மன்னிப்பு கேட்கற அளவு கொண்டு வந்து விட்டுடுச்சு பாத்தீங்களா? மேடம் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காங்க. வந்ததும் அவங்க கிட்ட பேசுறேன். மூடு நல்லா இருந்து உங்க டைமும் நல்லா இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். எதுக்கும் பிரியப்பட்ட சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கங்க. ரொம்ப திமிரதான்ப்பா பேசுறான். சார் நீங்க ஏன் சார் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க பணிஞ்சு போனா நம்ம பத்திரிக்கையில இருக்கிற மொத்த பேரும் பணிஞ்சு போன மாதிரி. இவெல்லாம் ஒரு ஆள், நீங்க இவன்ட்ட போய் சாரி கேக்குறீங்களே. அரவிந்த், காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா நமக்கு காரியம் தான்ப்பா பெருசு. நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள்ல நமக்கு அந்த அம்மாவோட அப்பாயின்மெண்ட் நிச்சயமா கிடைச்சிடும். ஏய் ரிலாக்ஸ் அரவிந்த், என்ன ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட? கமான் ரிலாக்ஸ், வா போய் ஒரு கப் காபி சாப்பிட்டு வரலாம். கமான். இதான் மாயாவோட வீடு. ரொம்ப பெருசா இருக்கு அருந்ததி. நல்லா அழகா ரசிச்சு கட்டியிருக்காங்களா? ஹாய் அருந்ததி, வா 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 வாங்க. மாமா, இதான் மாயா. வணக்கங்க. வணக்கம். மாயா, இவர்தான் என்னுடைய மாமா, பேரு தங்கராஜ். வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நாங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் பழக்கத்துல இருக்கிறது நாங்க மட்டும்தான். உங்களை பத்தி அருந்ததி நிறையவே சொல்லியிருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் நீடிக்கணும். நிச்சயமா. அருந்ததி, மேனேஜர் கிட்ட நான் நேத்தே சொல்லிட்டேன், உனக்கு மேனேஜ்மெண்ட்லயும் இவருக்கு ஃபேக்டரிலயும் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, நீங்க இன்னில இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. அதெல்லாம் எதுக்கு, என் அருந்ததிக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி? ஒரு நிமிஷம். அங்கிள், சொல்லுமா. நேத்திக்கு நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் அருந்ததி வரானு. ஆமா, அவளும் அவளோட மாமாவும் வந்திருக்காங்க. 2 பேருக்கும் அப்பாயின்மெண்டோட ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குமா? அங்கிள், இப்ப நான் அவங்களை அனுப்பி வைக்கிறேன். கையோட ஒர்க்கர்ஸ் கிட்டயும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகேமா. ஓகே அங்கிள், தேங்க்ஸ். சொல்லிட்டேன் அருந்ததி, ஒர்க்கை பத்தின டீடைல்ஸ்ல மேனேஜர் சொல்லுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். நான் கீ தர சொல்றேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. சொல்லுங்க. அருந்ததி ஒன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிட்டோம். நான் வெளியே எங்கேயாவது வீடு பார்த்து தங்கிக்கிறேங்க. எனி ப்ராப்ளம்? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒன்னா தங்கினா அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. சரி, ஃபேக்டரி பக்கத்துலயே உங்களுக்கு ரூம் பார்த்து தர சொல்றேன். ஓகே? சரிங்க. சரி மாயா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். ஏய், என்ன வந்தோடனே பறக்குற? டிஃபன் சாப்பிட்டு போலாம், வா வா வாங்க. ஆறு மணிக்கு தானே வரேன்னாங்க, இன்னும் காணுமேங்க. நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. வரலாமா? வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க.
வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. ஹலோ. வாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நாங்க தப்பா நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் பெருந்தன்மையோட மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுதாங்க. என்ன நீங்க? இதெல்லாம் நான் எப்பவுமே பெருசா நினைக்கிறதே இல்ல. உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? உங்க மருமக எப்படி இருக்கான்னு கேட்கலாம்ல? எங்களுக்கும் அதான் ஆசை. ஆனா உங்க பொண்ணை பார்க்க வந்துட்டு சட்டுன்னு என் பையன் பேச்ச கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சந்திரசேகர் வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்த பந்தம், நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருப்பீங்க. உங்க நிலைமைய நாங்க யோசிக்கவே இல்லை. உங்க பொண்ணோட மனசை பத்தியும் நினைக்கல. அதான் எங்களுக்கே ஒரு விதமான குற்ற உணர்ச்சியா இருந்தது. இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஜூபிட்டர் மில் ஓனர் பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட தான் சம்பந்தம் வச்சுக்கணும். அதுதான் சமுதாயத்துல மரியாதையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தகுதியை விட்டு இறங்கி போனீங்க. இருந்தாலும் நான் தடுக்கல. நடந்ததை பத்தி பேச வேண்டாம். இப்பவும் நான் ஜூபிட்டர் மில்ஸ் ஓனரோட சம்பந்தம் பேசுறது தான் சரின்னு நினைச்சு வந்திருக்கேன். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுதான் சரின்னு அந்த ஆண்டவனும் நினைச்சிட்டான். நல்ல வேளை அந்த மாயா கிட்ட இருந்து என் புள்ளைய அந்த கடவுளே காப்பாத்திட்டான். பாவம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி நல்ல வேளை மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்டோட போயிடுச்சு. எல்லாம் அவளை சம்பந்தம் பண்ண போன நேரம். கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால மாயா இல்ல, அவளை மாதிரி எத்தனை தோஷம் பிடிச்ச பொண்ணுங்களாலையும் அவரை எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பெரிய பெரிய ஜோசியர்களை வச்சு 1க்கு 4 தடவை பார்த்துட்டேன். அப்படியா? 10 பொருத்தமும் சரியா இருக்கா. ரொம்ப சந்தோஷம். நீங்க சரின்னு சொல்லணும், அவ்வளவுதான். என்ன சம்பந்தி, என்ன யோசிக்கிறீங்க? இல்லைங்க, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா